என் பிள்ளையே, சண்டை போடாதே. உன் கணவரை உன் வழிக்கு கொண்டு வர இதை செய்யுங்கள். 6 ரகசியங்களை மட்டும் செய்து பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்வீர்கள். கடைசி வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உன் கண்களில் பட்டிருப்பது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏனெனில் பல பெண்களின் மனதில் அதிகமாக கேட்கும் கேள்வி, என் கணவன் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை? முன்பு போல் ஏன் என்னிடம் பேசுவதில்லை? என் மீது அன்பு இல்லை. நான் என்ன தவறு செய்தேன்? பிறரிடம் நன்றாக பேசுகிறார், ஆனால் எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கிறது. இதற்கெல்லாம் உண்மை என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு ஒரு மிகப்பெரிய சண்டையால் உடையாது. ஒரு சிறிய புறக்கணிப்பாலும் மெதுவாகத்தான் அது இடைவெளி அதிகரிக்கும். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு ஆணை கோபத்தாலும் பெண்களில் கண்ணீராலும் மாற்ற முடியாது. சண்டையால் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆணின் மனதை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக அவனை வழிநடத்த முடியும். உங்கள் வாழ்வில் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க நான் சொல்லும் இந்த 6 ரகசியத்தை பின்பற்றி பாருங்கள். நான் சொல்ல போகும் இந்த 6 ரகசியமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக கேள். உன் வாழ்க்கையே அது மாற்றிவிடலாம். முதல் ரகசியம், உன் கணவரை கட்டுப்படுத்த முயலாதே. சில நேரங்களில் கவனிக்காமல் நாம் ஒரு தவறு செய்கிறோம். நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? என்கிட்ட கேட்காம ஏன் அந்த முடிவை எடுத்தீங்க? இந்த கேள்வியை மனைவி தன் கணவனிடம் கேட்கும்போது அது ஒரு அக்கறையாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆணின் மனநிலையோ அது ஒரு கட்டுப்பாடாக தோன்றும். ஒரு ஆணுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவன் கட்டுப்படுத்தாமல் அவன் வழியில் விட வேண்டும். நீ அவனை சந்தேகப்பட்டால் அவன் உன்னிடமிருந்து விலகி செல்வான். நீ அவனை மதித்தால் அவன் உன் அருகில் வருவான். ஒருவனை பிடிக்க முயன்றால் அவன் தப்பித்து ஓடுவான். அவனை நம்பி அமைதியாக நீங்கள் நின்றிருந்தால் அவன் தானாக உங்கள் வழிக்கு வருவான். அதனால் உங்கள் கணவரை கட்டுப்பாட்டில் கண்ட்ரோல் செய்யாமல் நம்பிக்கையுடன் அவனே உங்கள் பக்கம் வருமாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது ரகசியம், புகார் சொல்லாதே. ஒரு ஆண் வெளியுலகத்தில் போராடுகிறான். அவனது வேலை, வெளியிடத்தில் அவன் படும் கஷ்டங்கள், இது அனைத்தும் அவனுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும். இவ்வளவு போராட்டத்தை முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் எதிர்பார்ப்பது ஒரு அமைதிதான். அந்த நேரத்தில் மனைவி அவனுக்கு தர வேண்டியது அமைதிதான். அதை விட்டுவிட்டு எனக்குன்னு நீ நேரம் தரமாட்டேன்ற, எப்பயும் வேலையை மட்டும்தான் யோசிக்கிறேன் என்று அவனிடம் புகார் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லும் புகார் உண்மையாகவே இருந்தாலும் ஆனால் அவன் மனதில் அது ஒரு குறையாக தெரியும். அதற்கு பதிலாக, நீங்கள் முயற்சி செய்கிறத நான் கவனிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த வீடே தனிமையாக இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை அவனிடம் திரும்பி உங்களை பார்க்க வைக்கும். ஒருவன் குற்றம் சாற்ற போது அவனது மனம் உடையும். ஆனால் அவரை பாராட்டும் போது அவர் புரிந்து கொள்வார். அடுத்தது 3வது ரகசியம், உன் கணவனை மாற்ற முயலாதே. அவனை புரிந்து கொள் பெண்ணே. நீங்க இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் பேசணும், நீ அந்த இடத்துக்குத்தான் கண்டிப்பா போகணும்னு கண்ட்ரோல் பண்ணாத. நீ சொல்லும் இந்த வார்த்தை அவனுக்கு நன்மையை தந்தாலும் அவன் மனது அதை ஏற்றுக்கொள்ளாது. நீ உன் கணவனை மாற்ற நினைத்தால் அது உனக்கு எதிராக திரும்பும். அதற்கு பதிலாக அமைதியாகவும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் என்று விட்டுப்பார். அவனுக்கு புரியும். நாம் வந்த வழியும் போற வழியும் தப்பு என்பதை அவன் புரிந்து கொண்டு திரும்பியும் உன்னிடம் வந்து நிற்பான். இதை செய்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று நீ சொல்வதை விட அதை அறிந்து அவனே புரிந்து கொண்டால்தான் அவன் மனம் நிம்மதியடையும். உன் அன்பையும் அவன் புரிந்து கொள்வான். அடுத்தது 4வது ரகசியம், ஒரு ஆணின் ஈகோவை அசிங்கப்படுத்தாதே.
ஒரு ஆணின் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணம் என்றால் அவனின் மரியாதை. உன் கணவன் தவறே செய்தாலும் அதை பிறர் முன் சுட்டிக்காட்டாதே. நீ வெளியிடத்தில் அவனுக்கு மரியாதை கொடுத்தால் அவன் மனதில் நீ உயர்ந்து நிற்பாய். உன் கணவனை நீ வெல்ல வேண்டும் என்றால் அவனது பலத்தை தாக்காதே. உன் கணவனின் மரியாதையை நீ காக்க விரும்பு. நீ எப்பொழுதும் உன் கணவன் பக்கம் நின்றால் இந்த உலகமே எதிர்த்தாலும் அவன் உன் பக்கத்தில் நிற்பான். அடுத்தது 5வது ரகசியம். கோபத்தை குறைத்து நேரத்தை ஒதுக்கு. கோபம் வரும் நேரத்தில் நீ பேசினால் அது உறவை பாதிக்கும். ஒரு ஆண் கோபமாக இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆகவே நீ அமைதியான நேரத்தில் நீ பேசிப்பார், அவன் சிந்தித்து பார்ப்பான். சண்டையின் போது வெற்றி கிடைக்கலாம், ஆனால் உறவின் தோல்விதான் கிடைக்கும். அதனால் சரியான நேரத்தில் மென்மையாகவும் அமைதியாகவும் பேசிப்பார். அது சத்தத்தை விட பலமானது. நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார். அடுத்ததாக 6வது ரகசியத்தை பார்க்கலாம் வாங்க. உங்கள் கணவனின் இதயத்தை வெல்ல மரியாதை பிளஸ் நட்பு. கணவன் என்பது பொறுப்பு மட்டுமல்ல, முதலில் அவன் ஒரு மனிதன். அவனிடம் ஒரு நல்ல நண்பனாக பழகு. அவன் பேசும் பொழுது முதலில் நன்கு கவனி. அவன் கனவுகளை கேலி செய்யாதே. ஒரு ஆண் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் இங்கு பாதுகாக்கவும் அமைதியாகவும் இருப்பேன் என்பதுதான். அந்த நிம்மதியும் அமைதியும் நீ கொடுத்தால் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு அவன் சென்றாலும் மறுபடியும் அவன் உன்னிடம் வந்து சேர்வான். என் பிள்ளையே, உறவின் பிரச்சனை ஒரே நாளில் உருவாகாது. சில நேரங்களில் நீ கோபப்படுவதற்கான காரணம் அவன் செய்த தவறு இல்லை, நீ எதிர்பார்த்த இடம் உனக்கு கிடைக்கவில்லை என்பதுதான். சில நேரங்களில் அவன் அமைதியாக இருப்பதற்கு காரணம் உன் மீது அன்பு இல்லாமல் இல்லை. உன்கிட்ட எதை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட அப்படின்னு அவன் மனசுல தோன்றுகிற ஒரு எண்ணம் தான். அவன் ஏன் உன்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் போறான்னு தெரியுமா? எப்பயுமே அவனுக்கு நீ மதிப்பை கொடுக்க மாட்டேங்கின்ற. அவன் செய்கிற முயற்சியை நீ கவனிக்காததால் தான். அவனின் கருத்தை மதிக்காமல் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உனது விருப்பத்தை நீ சொல்வதால் தான். அவன் வாதம் செய்ய மாட்டான், சண்டை போட மாட்டான். அவன் அமைதியாக அந்த இடத்திலிருந்து விலகி விடுவான். அந்த அமைதிதான் உறவின் மிகப்பெரிய ஆபத்தை தரும். என் மகளே, ஒரு உறவில் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அதிகமாக பேசுபவர்களிடம் இல்லை, அதிகமாக புரிந்து கொள்பவர்களிடம் இருந்தால் அந்த சக்தி இருக்கிறது. நீ அவனை மாற்ற நினைக்கும் போது அவனுக்கு நீ ஒரு எதிரியாக தான் தெரிவாய். நீ அவனை புரிஞ்சுக்கிற முயற்சி செய்தால் நீ அவனுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக தெரிவாய். ஒரு ஆண் சுலபமாக வெளியுலகத்தில் வென்று விடுவான். அவன் அமைதியை தேடுவது என்னவோ வீட்டில்தான். அவனிடம் தவறுகள் இருக்கலாம், அவனிடம் ஈகோ இருக்கலாம், ஆனால் மனதளவில் அவனும் ஒரு குழந்தைதான். என் பிள்ளையே, இந்த உறவில் நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா தனிமையில்தான் நிற்பாய். ஆனால் உறவில் ஜெயிக்கணும்னு நீ நினைச்சனா நீங்க இருவருமே வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். நான் சொன்ன இந்த 6 ரகசியமும் ஒரு ஆணை கட்டுப்படுத்த கிடையாது. ஒரு ஆணின் மனதில் இருக்கும் வருத்தம், காயம், போராட்டம் இவற்றை அனைத்தையும் நீ புரிந்து கொண்டு மெதுவாக அவனை உன் பக்கம் திருப்பு. இந்த விதிகள் அனைத்தும் வழிகாட்டுதல் மட்டுமில்லாமல் வழி நடத்துதல். என் பிள்ளையே, ஒரு புத்திசாலியான பெண் கணவனை பிடித்து வைத்திருக்க மாட்டாள், சுதந்திரமாக விடுவாள். ஒரு ஆண் கட்டாயப்படுத்தி அன்பை செலுத்த முடியாது. இந்த ரகசியத்தை செய்து பார், அவனே உன் வழி வருவான். ஒரு உறவு உடைந்து போவது பெரிய சண்டையால் இல்லை, சிறிய கவனக்குறைவால் தான். ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை போடுவது பெரிய ஆபத்து இல்லை, ஆனால் ஒரு வீட்டில் எப்போதும் அமைதியாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நினைவில் வைத்துக்கொள், உன் கணவன் உனக்கு எதிரி அல்ல, அவன் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் பக்கத்தில் வருபவன். நீ அவனை வெல்ல வேண்டியதில்லை, அவனிடம் சேர்ந்து நடக்க வேண்டியவள். சில நேரங்களில் நீ தாழ்ந்து போறனால தோல்வியடைந்தது போல இருக்கலாம்.
ஆனால் அது உன் உறவை காக்கும் முதலீடு. சில நேரங்களில் நீ அமைதியாக இருப்பது உனது பலவீனமாக தெரியலாம், ஆனால் உன் வலிமையின் அடையாளம். ஒரு புத்திசாலியான மனைவி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டாள். அவள் தெரிந்திருப்பாள், ஒரு ஆணின் குரல் பலமாக இருந்தாலும் அவனை கட்டுப்படுத்தினால் அவன் தூரம் போவான், அவனை மதித்தால் அவன் நம் பக்கம் வருவான் என்பதை ஒரு புத்திசாலி மனைவி புரிந்திருப்பாள். அதிகமாக பேசுபவர்கள் புத்திசாலி அல்ல, அமைதியாக இருந்து புரிந்து கொள்பவர்தான் புத்திசாலி. நீ அவனுக்கு பாதுகாப்பையும் அமைதியும் தந்துப்பார். இந்த உலகம் அவனை எவ்வளவு தூரம் தள்ளினாலும் அவன் உன் பக்கத்தில் வருவான். இந்த 6 ரகசியத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது. நீர் கல்லை உடைக்காது, ஆனால் தினமும் நீர் கல் மீது பட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் கல்லும் கரையும். அமைதி + மரியாதை + புரிதல், இதை தொடர்ந்து நீ தந்து கொண்டே இருந்தால் ஒரு ஆணின் மனசும் கரையும். அவன் நிச்சயம் உன் பக்கம் துணையாக நிற்பான். இன்று நீ ஒரு முடிவு எடு, ஜெயிக்க வேண்டுமா இல்லை இணைந்து வாழ வேண்டுமா என்று. நீ தோற்றவளும் கிடையாது, பலவீனமானவளும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க தெரிந்தவள். இதையெல்லாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, ஒரு ஆணை கட்டுப்படுத்தவும் தேவையில்லை, அவனை வழிநடத்தவும் தேவையில்லை. அதை புரிந்து கொண்டால் போதும். ஒரு புத்திசாலியான மனைவி சத்தம் போட்டு ஆட்சி செய்ய மாட்டாள், அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பாள். உன் கணவனை நீ ஜெயித்து வாழ வேண்டியவள் கிடையாது, அவனுடன் இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டியவள். மென்மையும் அமைதியும் ஒரு ஆணின் மனதை மாற்றும். இந்த 6 ரகசியத்தையும் கடைபிடித்து பாருங்கள். மெதுவாக, எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வெற்றி உன் பக்கம் இருக்கும். அதற்கு நான் துணையாகவும் வழிகாட்டியாகவும் உன் பின்னால் வருவேன். என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். நான் வழிகாட்டியாக உனக்கு துணையாக நிற்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.